இந்த டஸ்ட்டு இந்த மண்ணுகள்லாம் போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த காயில் பிளேட்டில் உரசி அந்த காயில் பிளேட் வந்து போயிடுச்சு. இதில் வந்து இன்னொரு தகவலும் இருக்குது நமக்கு வந்து என்னென்னா எதுக்காக கிராங்க் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சிது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஈசி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஐஏஜிக்கு வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து பாஸ் பண்ணிருச்சு. ஆனால் வந்து பாஸ் பண்ணதுனால என்ன நினச்சிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் ஈசி வந்து வண்டி வந்து கிராங்க் ஆகிக்கிட்டு இருக்குது, ஆனால் நமக்கு வந்து சிக்னல் வந்து வரல, பொசிஷன் சென்சார்லேருந்து நமக்கு வந்து சிக்னல் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நமக்கு வந்து கோடில் வந்து காமிச்சிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து புது காயில் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த காயிலை வந்து போட்டுட்டு வண்டி வந்து எப்படி பக்காவாக வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற இதில் வந்து நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த கம்ப்ளைண்ட் திரும்ப வந்து வருதா அப்படிங்கிறத ரீட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இப்போ வந்து நம்ம வந்து மேக்னட் காயில் வந்து பக்காவாக வந்து மாட்டிட்டோம். எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சின்ன தகவல், இந்த மேக்னட் காயில் போனதுனால தான் நமக்கு வந்து இந்த ECU வந்து போயிடுச்சு. ஆனால் இந்த ECU வந்து முதல்ல வந்து வாங்கிட்டு வந்து மாட்டிட்டோம். அதுக்கப்புறம் செல்ஃப் எடுக்கலை என்னன்னு சொல்லி நம்ம வந்து கவனித்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து மேக்னட் காயில் பிரச்சனை இருக்கிறது வந்து தெரிஞ்சுது. எப்போவுமே வந்து மேக்னட் காயில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ECU கண்டிப்பாக வந்து இந்த டைப்பில் IAG பாக்ஸ் டைப்பில் வர்றதுல எல்லாமே வந்து போயிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் வண்டியை வந்து இப்போ வந்து எல்லாமே மாட்டிச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ வந்து கிளியர் கோடு வந்து நம்ம வந்து டயக்னாஸ் வச்சு கொடுத்துட்டோம். செக் இன்ஜின் லேம்ப் வந்து எரியல. இப்போ வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வண்டி பார்த்தாலே தெரியும் அருமையாக வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு அடியில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ஆயிடுச்சு. திரும்பி ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹெட்லைட் எரியுது. செக் இன்ஜின் லேம்ப் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் என்ன அப்படிங்கிற வந்து பக்காவாக நம்ம வந்து பார்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.